டே 19 ஆஃப் 365 டேஸ். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு மோட்டர் எடுத்துகிட்டு கோழிப்பண்ணை டேங்கெல்லாம் தண்ணி நப்பியாச்சுங்க. இன்னைக்கு சண்டேங்க. நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு 20 டேஸ்க்கு மேலே இருக்கும். இன்னைக்கு மட்டன் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிலாவும் கறிக்கடை கிளம்பிட்டோம். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருந்தேங்க. இதை தனியாக குழம்பு வறுவல்னு பண்ணாமல் கொஞ்சமாக மிளகு அரைச்சி 1 பார்ட் ரெசிபியாக குக்கரில் பண்ணியிருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவும் சமைக்கலைங்க. நைட்டு வச்ச சக்கரை பொங்கலே நல்லா இருக்குன்னு சொல்லி அதவே சாப்பிட்டோம். மதியம் மட்டன் ரெடியான உடனே சாப்பாடு போட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கோழிப்பண்ணை டேங்க்கில் தண்ணி எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கான்னு அப்பப்போ போய் செக் பண்ணுவோங்க. ஒரு டேங்க்கில் தீந்துருச்சுன்னா அதை கரெக்டாக பார்த்து அடுத்த டேங்க்கில் தண்ணி எடுத்துடணும். நிலாக்குட்டிக்கு மண்டேலேருந்து ஸ்கூலுங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் ஜாலியாக ஆட முடியும். மதிய டைம் தூங்கலை. கோழிப்பண்ணைக்கு என் கூடயே சேர்ந்து ஒரு ரவுண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டாளுங்க. எங்கே போனாலும் ஜூ நம்ம கூடையே தான் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு பாம்பு பல்லி இந்த மாதிரி எதை பற்றியும் பயம் கிடையாது. மேல்காட்டில் ஃப்ரூட்ஸ் நாற்றெல்லாம் வச்சுருக்குறோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை சுற்றி செவ்வந்தி பூச்செடி வச்சுருப்பேன். அதெல்லாம் பில்லெல்லாம் அதிகமாக முளைச்சதுனால எது செடி எது கலைனே தெரிய மாட்டேங்குது. செவ்வந்தி பூச்செடி இப்போ தான் சைடு பிரான்ச்சஸ்லாம் விட்டு நிறையா மொக்கு வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க. அதனால் சுற்றி இருக்கிற களையெல்லாம் பிடுங்கி விட்டோன்னா அந்த செடி நல்லா வளரும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே நிலாக்குட்டியும் என் கூட சேர்ந்து நல்லா பில்லு பிடுங்கிட்டு இருந்தாலுங்க. நம்ம காட்டில் மணத்தக்காளி கீரை நிறையா இருக்கும். அந்த பழத்தை நிலா நல்லா விரும்பி சாப்பிடுவா. நிலாக்குட்டி இந்த மாதிரி இயற்கையாக ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸை விரும்பி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அடுத்த நாள் ஸ்கூலுங்க. அதனால ஈவினிங்கே தனி அடுப்புக்கெல்லாம் தீ போட்டு தனி ஆகி வச்சாச்சு.